கரூர்ல தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய அரசியல் பரப்புரையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் பலி அப்படிங்கிற செய்தியை பத்திரிகையில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே நிகழ்வுகளை டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய நெஞ்சு வலிச்சு மனசெல்லாம் கனத்து போச்சு. அப்போது வேதத்தில் உள்ள ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. ஓசியா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்ற வசனம்தான். அந்த கூட்டத்தில் கலந்துகிட்ட நீங்கள் தளபதியினுடைய நடிப்பை ரசித்த ரசிகனாக இருக்கலாம், அல்லது அவரை தலைவனாக ஏற்றுக்கிட்ட தொண்டனாக இருக்கலாம், அல்லது அரசியலில் மாற்றம் காண துடிக்கிற அரசியல் ஆர்வலராக இருக்கலாம், யாராய் கூட இருக்கலாம். ஆனால் உலகத்தில் எதை இழந்தா திரும்ப பெற முடியாதோ அதுதான் உலகத்திலேயே ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. உலகத்திலேயே எத்தனை கோடியை கொட்டி கொடுத்தாலும் திரும்ப கிடைக்கக்கூடாத ஒன்று என்னன்னா, அது நாம் இழந்த உயிர் மட்டும்தான். நம்ம உயிர் மேலே நமக்கே அக்கறை இல்லாத போது மற்றவங்களை குறை சொல்கிறதுல எந்த நியாயமும் இல்லை. தளபதி தன்னுடைய ரசிகனை பார்த்து என் கூட்டத்துக்கு வந்து எனக்கு ஆதரவு தா அப்படின்னு கேட்டாரா? அல்லது பெண்களை பார்த்து நீங்கள் உங்கள் பிள்ளை குட்டிகளோடு வந்து எனக்கு ஆதரவு தாங்கன்னு கேட்டாரா? ஆனால் உங்களுக்கு உள்ள ஆர்வம், வெறி, ஆசை இதெல்லாம் இவ்வளவு பெரிய இழப்புக்கு காரணமாயிட்டு. இதைத்தான் திருவள்ளுவர் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அழிவுகளை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்தணுமா? அதாவது விஜய் எங்கே போனாலும், மாநாடுகளுக்கு போனாலும் சரிதான், வெளியே எங்கே போனாலும் அளவுக்கு அதிகமான கூட்டம் வருதுன்னு நமக்கே தெரியும். அங்கே நாம் போகலாமா, அல்லது நம்ம பிள்ளைகளை அழைச்சிட்டு போகலாமா? நம்ம அறிவை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், யூஸ் பண்ணியிருக்கணும். சிலர் தங்களுடைய இழப்புகள் அல்லது நஷ்டத்தில் ஐயோ என் அறிவு மங்கி போச்சே அப்படின்னு தான் சொல்லுவோம். நாம் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் இன்னைக்கு அறிவெல்லாம் தொலைச்சி தலை குனிஞ்சு போய் நிற்கிறோம். சிந்திங்க, தெளிவடையுங்க. இந்த மாதிரி அரசியல் கட்சி மீட்டிங்னு இனிமேல் போனா குடும்பத்துக்கு எவனுக்காவது 10 லட்சம் ரூபாய் தேவைன்னா போங்க.